இதில் வந்து அண்ணா சொன்ன மாதிரி மட்டக்களப்பு மாவட்டம் பால் ஊற்றுறவங்க இந்த புத்தில் சுவாதியம்மன் கோவில். இப்போ நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கோம்டா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் கல் மை கட்டி ஒரு திரிசூலம் மட்டும் வச்சுக்காங்க. இந்த கோவிலில் ஒரு நாள் சடங்கு நடக்கிற அந்த சடங்குள்ளே இங்கே மேலுக்கு ஏறி பால் எல்லாம் ஊற்றுறவங்க அம்மன்னு வழிபடுறாங்க. இந்த சடங்கு முடிஞ்சால் 5 பேர் சண்டாக்கள் வாரல அந்த சடங்கு தான் நிறைய சடங்கு மிடிக்கும். இது இங்கெல்லாம் பால் எல்லாம் வளைஞ்சி வரும் மலையார். இப்போ நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கோம்டா, அண்ணா சொன்ன மாதிரி மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி அம்மன் எங்கட ஊர்லாம் நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கோம். இது என்னென்றா சுவாதியம்மன் கோவில். அதை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது வந்து அம்மங்குளம் பால் பண்ணு, வெள்ளாவளி பால் பண்ணு, அங்கால கல்லறை பிள்ளையாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே ஊர்க்காரங்கண்டா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் தான் இது. இது வந்து ஒரு பழமையான கோயில் வந்து அதுதான் பார்க்க வந்திருக்கோம். பாருங்க, கண்டிப்பா நல்ல நம்ம 5 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் கல் மை கட்டி ஒரு திரிசூலம் மட்டும் வச்சுக்காங்க. அது பாருங்க எப்படி இருக்கீங்க. அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க இது எப்படி இருக்கண்டு மலை. இந்த இதில் ஒரு காம்பவுண்ட் இருக்கி எங்களுக்கு ஒழுங்காக தெரியாது என்னண்டு கம்புக்கு சுற்றி வச்சுக்காங்க. இந்த கோவிலில் ஒரு நாள் சடங்கு நடக்கிற அந்த சடங்குள்ளே இங்கே மேலுக்கு ஏறி பால் எல்லாம் ஊற்றுறவங்க இந்த மலையில் ஏறி. அதுக்கு ஒரு கதை இருக்கான்னு சொல்லுவாங்க, அது எங்களுக்கு பெரிய ஒழுங்காக தெரியா. அந்த சடங்குலாம் பூசைலாம் நடக்கிற மற்ற நேரங்கள் எல்லாம் அவ்வளோ கண்டு பூசை நடக்கிறல்ல, விசுவல்ஸ் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். இங்கே பார்த்தாலே தெரியுது இது எப்படி கிடக்க. மறா சொல்லுவீங்க கோயிலன்றானு இது எப்படி கிடக்கண்டு. அதுக்கு தான் நாங்களே சொல்கிறோம், இது வந்து அந்த சடங்குக்குள்ளே மட்டும்தான் பூசைகள் நடக்குது. மற்றும்படி எதுவும் விசேட நிகழ்வுன்றது தான் இதெல்லாம். சுவாதி அம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மன்னு வழிபடுறாங்க. இது வந்து ஒரு நாள் சடங்கு தான் நடக்கிறது இல்லை. இந்த சடங்கு முடிஞ்சால் 5 பேர் சண்டாக்கள் வாரல அந்த சடங்கு தான் நிறைய சடங்கு மிடிக்கும். அதனால இந்த கோயில் இப்படி இருக்கி. நான் வரக்குள்ள சொன்ன மாதிரி இந்த இதுக்கு மேலுக்கு தான் 2 ஊற்றுவாங்க. இது இங்கெல்லாம் பால் எல்லாம் வளைஞ்சி வரும் மலையால். அதை என்னத்துக்கு ஊற்றுனாங்கன்னு எங்களுக்கு தெரியா. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு கதை, எங்களுக்கு ஒழுங்கான உலகம் தெரிஞ்சுன்னு தான் சொல்லிப்போம். வாங்க, இதுவும் சிவாதியம்மன் கோயிலோட அங்கனேந்திரிக்கு. இங்கே என்ன விசேஷம்ண்டா, இங்கே பால் ஊற்றுறவங்க புத்துக்கு. எடுங்க கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். ஜெயண்ட் பார்க்க ஒன்றும் தெரியல, கொஞ்சம் கிட்ட போனால் தான் தெரியும். போய்
போய் பார்ப்போம். பாருங்க. இதில் வந்து பால் ஊற்றுறவங்க இந்த புத்தில். வாங்க இதை வளைச்சு பார்க்கலாம். சுற்றிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து ஆக்கள் பெருசான அந்த திருவிழாவுக்கு மட்டும்தான் பெரிய நிறைய சனம் பெறுவாங்க. நாங்கள் முதல்ல அந்த திருவிழாவை காட்டியிருக்கோம். வீடியோவில் போய் பாருங்க. வாங்க அப்படியே அங்கே அப்படியே போயிட்டு வீடியோ முடிப்போம். இங்கே பாருங்க, இதெல்லாம் வட்டையல் அதுக்கிட்ட இருக்கி. அந்த தெரியுதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிப்போம் கல்லடி பிள்ளையார் அடி. அதுக்கு பக்கத்தில் இந்த சுவாதியம்மன் கோயிலும் இருக்கி. கல்லடி பிள்ளையாரில் பூஜைகள் நடக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து பிரிச்சண்டாக்கள் வாரல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மலையோட அன்பித்து தான் இருக்கி. இந்த சக்கரங்க மீனவர்கள் செல்கிற கொஞ்சம்